ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் மாசா ஃப்ரூட்டி இந்த டேஸ்ட்டில் மேங்கோ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சூப்பராக மேங்கோ பல்ப் ரெடி ஆகிருக்கு. மாம்பழ சீசன் டைம் ஆனதுனால நான் மாம்பழத்தில் ஃப்ரூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல. இதை குடிச்சு பாருங்கள், அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகும். நான் 1 கிலோ மாம்பழம் எடுத்திருக்கேன். செங்கவர்க்கை, அல்ஃபோன்சா, இது எல்லாமே கலர்ஃபுல் மாம்பழம். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல விளைஞ்ச மாங்காயாக இருக்கணும். இந்த மாதிரி மாங்காயும் சேர்த்திங்கன்னா ஃப்ரூட்டி நல்ல திக்னஸாக இருக்கும். கலர்ஃபுல்லான மாம்பழத்தில் ஃப்ரூட்டி ரெடி பண்ணும்போது ஃப்ரூட்டியுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே தோல் எடுக்கணும். மாங்காய்க்குமே தோல் எடுக்கணும். மாங்காயும் நல்ல கல் போல் இருக்கக்கூடிய மாங்காய் தான் எடுத்துக்கணும். எல்லா மாம்பழத்துக்கும் ஸ்கின் எடுத்துடலாம். பாருங்கள், மாம்பழம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல் மாம்பழத்துக்கு எந்த ஒரு கலருமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செங்கவர்க்கை மாம்பழம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மாங்காய் ஒன்று சேர்த்திங்கன்னா ஃப்ரூட்டியில் ஒரு திக்னஸை கொடுக்கும். மாம்பழம் மட்டும் சேர்த்திங்கன்னா தண்ணீர் தன்மை தான் ஃப்ரூட்டியில் காட்டும். அதனால தான் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதுவுமே நல்ல சூப்பராக இருக்கும். கட்டித்தன்மை உருவாக்கும். ஸ்கின் எடுத்த மாம்பழத்தை எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல டேஸ்டியாகட்டும். புளிப்பு சுவையுமே நல்ல சூப்பராக இருக்கும். மாங்காயுமே நல்ல பெரிய மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதிக சதை பிடித்தமுள்ள காய். மாம்பழம், மாங்காய் இது ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்க்குதேன். கூடவே சீனியும் சேர்க்கணும். 1 கிலோ மாம்பழத்துக்கு 1/2 கிலோ சீனி சேர்க்குதேன். 1/2 கப் தண்ணீரும் சேர்க்குதேன். லீட் போட்டு மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அரைச்ச பியூரி எல்லாத்தையுமே ஒரு கடாயில் சேர்க்குதேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எந்த ஒரு கலருமே சேர்க்கையில் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றுதேன். தண்ணீர் ஊற்றுனதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி சீனி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுக்கணும். எனக்கு கொஞ்சமாக சீனி தேவை இருந்து அதனால் சீனி சேர்க்குதேன். மேங்கோ பல்ப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணீர் கரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். இதை இப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சணும். ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி பல்ப் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஃப்ரூட்டி ரெடி ஆகிட்டுது. கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பல்ப் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. எந்த வித ப்ரெசர்வேட்டிவும் இல்லாதது. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். நல்லா திக்காக இருக்குது. தண்ணீர் அதிகமாக ஊற்றாமல் பல்ப் ரெடி பண்ணணும். நல்லா கொதிச்சுட்டுது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மேங்கோ சீசன் வந்தால் இந்த மாதிரி மேங்கோ பல்ப் ரெடி பண்ணி வைங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பிடித்தமானது. நல்லா கொதிச்சுட்டுது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுதே. ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் லெமன் சால்ட்டு சேர்க்குதேன். இது லைட்டாக புளிப்பு சுவையை கொடுக்கும். ஃப்ரூட்டினாலே இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் இருக்கணும். அப்போ தான் நல்ல சூப்பராக இருக்கும். கீழே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலாகட்டும். கூலான பிறகு பார்க்கலாம். மேங்கோ பல்ப் ரெடி ஆகிட்டு கூலான பிறகு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு தேவைக்கு சில் வாட்டர் ஊற்றி சர்விங் பண்ணலாம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் உடனடியாக தண்ணீர் சேர்த்து மேங்கோ ஜூஸ் கொடுக்கலாம். கூலான பிறகு ஒரு அரிப்பை வச்சு அரிச்சு எடுக்க வேண்டியதான். இது உள்ளாடி சக்கைகள் எதாவது இருந்தால் வந்துடும்.
நல்லா திக்காக இருக்கிறதுனால உடனே இறங்காது. இப்படி கலந்து கலந்து விட்டிங்கன்னா குயிக்காகவே கீழே இறங்கிரும். பாருங்கள், இவ்வளவு சக்கையும் தான் வந்திருக்குது. இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், 1 லிட்டர் மேங்கோ பல்ப் கிடச்சிருக்கு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா கூல் ஆகிட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணீர் சேர்க்கணும். இதுக்கு 1 லிட்டர் தண்ணீர் போதுமானதாக இருக்கும். 1 லிட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணீர் சேர்த்ததும் கலரை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குல்ல. வாவ், நல்ல கலர்ஃபுல்லான மேங்கோ ஃப்ரூட்டி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்ததும் குடிக்கணும் போல் இருக்குல்ல. திக்னஸ், கலர், ஃப்ளேவர் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்குது. இந்த ஜூஸில் மாம்பழத்தினுடைய ஒரு வித ஃப்ளேவரும் இருக்குது. மேங்கோ மாசா ஃப்ரூட்டி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. குழு குழுன்னு நல்ல வெயில் காலத்தில் சும்மா ஜில்லுன்னு ஜம்முன்னு மேங்கோ ஃப்ரூட்டி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். எந்தவித ப்ரெசர்வேட்டிவும் இல்லாதது. 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது நல்ல சூப்பராக நல்ல ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி பண்ணினீங்கன்னா நம்ம வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு வரைக்கும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், மாசா பாட்டிலையும் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி சீசன் காலங்களில் மாம்பழம் வாங்கி ஃப்ரூட்டி ரெடி பண்ணலாம். ஸ்ட்ரா போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக விரும்பி குடிப்பாங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.